பிரைஸ் த லார்ட். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து தன் வாலிப வயதை அடைந்து திருமணத்திற்கான காலம் வரைக்கும் தன் தாய் தந்தையரின் துணையோடு தான் வாழ்கிறது. திருமணத்திற்கு பின்பு கணவன் அல்லது மனைவி என்ற துணையோடு வாழ்கிறது. உங்களுக்கும் எனக்கும் துணையாக உலக மனிதர்கள் யார் யார் நின்றாலும் சரி, சில சூழ்நிலைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள் வரும் பொழுது, சில பயமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நமக்கு துணையாக உலக மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் தான் வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தானே இருக்கீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையை கண்டு பயப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையை கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இன்று கர்த்தர் உங்களுக்கு துணையாக வரப்போகிறார். கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். மனிதரின் உதவியை எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். வெறும் சிறு கூட்டமாக இருக்கிற உங்களை, சிறு பூச்சியை போலிருக்கும் உங்களைத்தான் ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். எதை கண்டும் கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களுடைய எல்லா பாவங்களையும் எல்லா பாரங்களையும் ஜெபத்தில் ஆண்டவரின் பாதத்தில் வைங்க. இன்று உங்களுக்கு வாக்கு தந்தவர் கடைசி வரை உங்களுக்கு துணை நிற்பார். விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீங்க. Have a blessed day. Jesus bless you.